அப்போ என் பையனை வந்து ரூமில் டயர்டாக இருந்தாலும் தூங்க போட்டு நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஜப்பானில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அவன் மட்டும் தூங்கிட்டு தான் நாங்கள் ஃபேமிலியாக அவனையும் அவனோட பாட்டியும் தூங்க வச்சுட்டு நாங்கள் ஃபேமிலியாக ஜப்பான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். போய் பார்த்துட்டு பேசிட்டு ஒரு நைட்டு ஒரு 10:30 மணி 11 மணிக்கு வந்துட்டு இருக்கோம். காரில் ஃபோன் வருது, பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜப்பானில் எப்படா காணாமல் போவான், ரூமில் தூங்கிட்டு இருந்தவன்னு சொல்லிட்டு பயங்கரமாக எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதே தெரில. அப்போ தான் அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவன் கதவை கேட்டுக்குள்ளே பூட்டி போட்டு வெளியே ஓடுறது ஷாட்டு. அதை பார்த்துட்டு தான் பேசிட்டு வந்துருக்கோம் காரில். பையனை காணும் ஜப்பானில். அவங்க அம்மா அப்பா அவங்க பாட்டி ஃபோன் பண்ணி பயங்கரமாக அழுறாங்க, பையனை காணும் அப்படின்ட்டு. ஜப்பானில் குட்டி குட்டியாக ரூம்லாம், லிஃப்ட்டு. ஏன்னா அவன் என்னென்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணிவிடுவான், பட் அது உள்ளே போய் திருப்பி அங்கேருந்து வெளியே வர தெரியாது. லிஃப்ட்டுக்குள்ள லாக் ஆகிருப்பானா அப்படிங்கிற எல்லா பயமும் வந்துட்டு போகுது. வாழ்க்கையில் ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய துன்பத்துக்கு தயாராக போகிறோம் அப்படிங்கிற பயத்தில் நான் வேகமாக அங்கேருந்து ஓடி வரேன். ஜப்பான் ஹோட்டலுக்கு ஓடி வரேன். வந்தால் ரிசப்ஷனில் 2 ஜப்பான் ஆண்டிகள் மட்டும் உட்காந்து அவன் வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தான். ஒரு 3-3.5 வயசு தான் ஆகுது. நான் ஓடி வந்து அவனை தூக்கிட்டு அப்போ என்னடா அப்படின்னு கேட்டால் கண்ணு மட்டும் கலங்கி இருந்துச்சு அவனுக்கு. நீ எங்கே போனேன் அப்படின்னு கேட்டான். நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், நீ தூங்கிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க பாட்டி வந்தாங்க, பயங்கரமாக அழுதாங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வேர்ல்டு அந்த ஆட்டிடியூட்டை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கேன். என் லைஃப்பில் அப்படி கிடையாது. எங்கள் அப்பா கூட நான் இருந்ததே இல்லை. நான் வேலைக்கு போனேன், எங்கள் அப்பா நான் வேலைக்கு போகிற டைம், சின்ன வயசில் வேலைக்கு போகிற டைம் எங்கள் அப்பா வீட்டில் இருப்பார். எங்கள் அப்பா வேலைக்கு போயிடுவார். அப்பாவும் பையனும் பிரிந்து வேலை பார்த்த வாழ்க்கை என் வாழ்க்கை. சின்ன வயசுலேயே நான் வேலைக்கு போயிட்டேன்.